ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிகேபிள் மீ 4 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் படம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிகேபிள் மீ ஃப்ரான்ச்சைஸோட ஒரு 4th பார்ட். இதுக்கு முன்னாடியே 3 பார்ட் வந்திருக்கு. 2010ல் ஒரு பார்ட், 2013ல் ஒரு பார்ட், அப்புறம் 2017ல் ஒரு பார்ட் வந்தது. இப்போ 7 இயர்ஸ்க்கு அப்புறம் 4th பார்ட் வந்திருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 2 பார்ட் எடுத்த கிறிஸ் ரெனால்ட் அவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு, 4th பார்ட்டையும். லைக் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு கண்டினியூவேஷன் தான். அந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் 3 பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா இது புரியுது, அதோட கண்டினியூவேஷன் தான். லைக் நீங்கள் ஸ்டாண்டலோனாவும் இந்த படத்தை பார்க்கணும்னா பார்க்கலாம், கண்டிப்பாக அது வந்து கதை புரியும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது. பட் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பார்ட்ல வந்திருப்பாங்க. அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 பார்ட் பார்த்துட்டு இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக படம் இன்னமும் பெட்டராக வந்து கேரக்டர்ஸ் புரியும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்டாண்டலோனாவும் பார்க்கலாம். மெயினாக இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இந்த பர்டிகுலர்லி இந்த 4th பார்ட்டில் ஸோ இதில் வந்து ஹீரோ வந்து டிடெக்டிவாக இருக்காரு, சிபிஐ டிடெக்டிவ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கிரிமினல் ஒருத்தனை வந்து பிடிக்க போறாரு. படத்தோட ஸ்டார்டிங்கே அப்படி ஒரு கார் ஒன்று ஸ்டைலாக விட்டு வருவாரு. லைக் அந்த ஒரு என்ட்ரியே செமையா இருக்கும். லைக் அவரு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரிமினலை பிடிக்கிறாரு. அந்த கிரிமினல் வந்து சபதம் விடுறான், உன்னையும் ஃபேமிலியும் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இவங்க டிடெக்டிவ் சிபிஐ இவங்க கேங்ல என்ன பண்றாங்கன்னா, இவர்கிட்ட ஹீரோ கிட்ட நீங்க கொஞ்ச நாள் உங்க ஃபேமிலியோட நாங்க சொல்ற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல போயிருங்க. இது வந்து நம்ம சிபிஐ டிடெக்டிவ் இந்த கேங்குக்குன்னே ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு காலனி. அதுக்குள்ள யாரும் எங்களை மீறி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்க இருக்கிற ஊரை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் வந்து அங்க மறைமுகமா வாழணும். நம்ம ஐடென்டிட்டி எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு வாழணும் அப்படின்ற மாதிரி வாழ்றாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் ஹீரோ வந்து ஒருத்தங்களை மீட் பண்றாரு. அதுக்கப்புறம் லைக் வந்து அவருக்கு ஒரு நியூஸ் வருது, நீங்க அரெஸ்ட் பண்ண கிரிமினல் வந்து தப்பிச்சிட்டான் வெளியே அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தரா ஹீரோ வந்து அந்த கிரிமினலை பிடிச்சாரா, அந்த கிரிமினல் லைக் வந்து ஹீரோ ஃபேமிலி ஏதாவது பண்ணலாம் அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. ஒரு சிம்பிளான ஒரு கதை தான் இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா. பட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐ டிடெக்டிவாக பண்ண இந்த ஹீரோ கேரக்டர் பயங்கரமாக இருந்தது. லைக் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார் படத்தில். மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஹியூமன் சென்ஸ், ஹியூமர் இது எல்லாமே பயங்கரமாக இருந்தது இந்த கேரக்டருக்கு. மெயினாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனிமேட்டட்ன்றதுனால நம்ம வந்து அந்த கேரக்டரை பற்றி தான் பேச முடியும், எப்படி பண்ணியிருக்க ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி. அதனால வந்து அந்த லைக் அந்த ஒரு சிபிஐ டிடெக்டிவ் கேரக்டர் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லைக் வந்து காமெடியாகவும் இருந்தது நிறைய இடங்கள்ல கேரக்டர். அதான் வந்து ஹீரோவாக இருந்தாலுமே வந்து நிறைய இடங்கள்ல அந்த ஒரு காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது படத்தில். ரொம்ப சிம்பிளான ஒரு காமெடி தான், நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி வில்லனா வந்து பண்ண கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப அப்படியே ஒரு படத்தோட ஸ்டார்டிங் அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு எவில் டைப் ஆஃப் ஒரு வில்லன் மாதிரி தான் இருந்தது. அப்புறம் போக போக லைக் வந்து நம்ம டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு அப்படியே ஒரு டம்மியான ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம், அந்த வில்லன் கேரக்டர் இன்னும் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கலாம். பட் நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் பயங்கரமா போன்னு பார்த்தேன். பட் ஆனால் அந்த ஒரு எண்டில் அந்த கேரக்டரை சப்பையாக முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய்பர், இப்போ அவங்களுக்கு நெய்பர் வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு ஒன்று இருக்கும். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிடெக்டிவாக இருக்க ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கும். இல்லைன்னா நீ இந்த ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு இங்கே வந்து சீக்ரெட்டாக வாழ்றதை வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பிளாக்மெயில் பண்ணி அது ஒரு சம்பவம் ஒன்று பண்ணும். அந்த சீன்லாம் அந்த பொண்ணு சூப்பராக பண்ணி இந்த படத்தில். மெயினாக செகண்ட் ஹாஃப்ல தான் மோஸ்ட்டாக ஹீரோக்கும் அந்த நெய்பர் அந்த சின்ன பொண்ணுக்குமான அந்த ஒரு போர்ஷன் இருக்கு. நல்லா பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க சின்ன பொண்ணு ஆக்டிங். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியா, லைக் அவங்க வந்து இதுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒய்ஃப்க்கு லைக் வந்து ஹீரோட ஒய்ஃப் அவங்க கேரக்டர் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ரோல் தான், ஒரு சின்ன கேரக்டர் தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க மெயினாக. அது மாதிரி மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு பையன் பிறக்கலாம், சின்ன பையன். ஸோ அவங்க கேரக்டர் நல்லா இருந்தது. படம் பூராமே அந்த ஒரு கேரக்டர் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. மெயினாக இப்போ பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லாம் ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணுவான். அதெல்லாம் நமக்கு வந்து லைக் நம்புற மாதிரியே இருக்காது ஒரு சில விஷயங்கள். ஆனால் அது வந்து வேணும் ஒரு சின்ன குழந்தை இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் ரொம்ப நீட்டாக இருந்தது. அந்த குழந்தையோட கேரக்டருமே நிறைய இடங்கள்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மோஸ்ட்டாக குழந்தை கேரக்டர்ஸ்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹாலிவுட் படங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக. அதே மாதிரி அந்த கேரக்டர் ரொம்ப நல்லாவே இருந்தது படத்தில், அந்த சின்ன குழந்தையோட கேரக்டர். அதே மாதிரி அவங்க வீட்டில் அந்த மிச்சம் இருக்கிற 2-3 கிட்ஸ் அவங்க கேரக்டர் நல்லா இருந்து. மெயினாக படத்தில் வந்து மினியான் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. கம்பேர்ட் டு அதர் 3 பார்ட்ஸ் இந்த பார்ட்ல வந்து மினியான் கேரக்டர்ஸை கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக படம் ஒரு 1.5 மணி நேரம் வருதுன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 10 to 15 மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் தான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினியான்ஸ் கேரக்டரே படத்தில் வரும். எதுவும் மினியான்ஸ் ஒரு கேமியோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தில். அதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணல. பட் ஆனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த பார்ட்டில் மினியான்ஸ் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ஆர்மிக்காக ட்ரெயின் கொடுக்குற மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக இருந்தது மினியான்ஸ் வந்து. இப்போ அவரு அந்த ஹீரோ அந்த டிடெக்டிவ் வளர்க்குற ஒரு 3 மினியான்ஸ் வந்து அவர் கூட லைக் அவருக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி இருக்குது அந்த 3 மினியான்ஸ். அதோட ஆக்டிங்லாம் செம்மையாக இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டாக அந்த கேரக்டர்லாம் செம்மையாக டிசைன் பண்ணியிருந்தாங்க.
உண்மையா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹெய்தர் பெரேரா இவரோட மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டா ப்ளசன்ட்டாவே இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமானே சொல்லலாம். ஹாலிவுட் படத்துல இருந்து ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமானா அது எப்படி லைக் எந்த அளவுக்கு ப்ளசன்ட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டா குடுத்திருந்தாரு. அதே மாதிரி டிஃபான் ஹிலார்ட்ஸ் அவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு நீட்டான ஒரு கட்ஸ் தான் படம் வந்து ஆடியன்ஸ்க்கு புரியிற மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் திருப்தியா கட் பண்ணியிருந்தாங்க. ஜென்ரலா இந்த ஃப்ரான்ச்சைஸில வர எல்லா படமுமே ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு மேல கண்டிப்பா போகாது. அவங்க அந்த மாதிரி தான் கட் பண்றாங்க. ஒவ்வொரு பார்ட் அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதுவுமே ஒரு 1 1/2 மணி நேரம் தான் இந்த படம். ஒரு 1 1/2 மணி நேரத்துக்குள்ள தான் இருக்கு இந்த படம். அதே மாதிரி டைரக்டர் கிறிஸ் ரெனால்ட் அவர் வந்து இதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2 அவர் தான் எடுத்தாரு. இந்த ஐடியாவே அவர் தான் கொண்டு வந்தாரு. இந்த மினியான்ஸ் இந்த இந்த கான்செப்ட்டே இந்த கதையை அவர் தான் கொண்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ல ரொம்ப நீட்டா டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த 2010, 2013ல வந்த பார்ட்லாம். அதுக்கப்புறம் 3 பார்ட் இவர் டைரக்ட் பண்ணல. இப்போ 4th பார்ட் இவர் பண்ணியிருக்காரு. கதை வைஸ் ஒரு சிம்பிளான ஒரு கதை தான் இது. மெயினா இதுக்கு முன்னாடி அந்த பார்ட்ல இருக்க கேரக்டர்ஸ் தான் இதுலயும் வராங்க. 1, 2 பேர் சேஞ்சும் ஆகுறாங்க. நீங்க படம் பாருங்க தெரியும். புது புது கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டே தான் இருக்காங்க கரெக்ட்டா பார்ட்ல. அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கதை ஒரு சிம்பிளான ஒரு கதை தான். ஆனா ரொம்ப அந்த ஒரு ஹியூமர் காமெடியோட ஓரளவு லேசா கொண்டு போயிட்டாரு. நான் ஏதோ பெருசா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தேன். ஜெனரலா இந்த டிஸ்பிகேபிள்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த ஒரு காமெடி கலந்த ஒரு டிராமாவா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த 3 பார்ட்லயும். பட் இந்த கதை வந்து அந்த அளவுக்கு ஸ்டஃப்பா இருந்தது. லைக் அப்படியே ஒரு ஆக்ஷன் கதை மாதிரி இருந்தது. நமக்கு ஸ்கிரிப்டே வேற மாதிரிலாம் யோசிச்சது. சரி படம் பயங்கரமான ஆக்ஷன் படமா இருக்க போகுது இந்த படம். மெயினா இந்த பார்ட் அப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படியே ரொம்ப ஒரு பிளசன்ட்டா ஒரு மாதிரி அந்த ஒரு காமெடி அந்த ஹியூமரோட சிம்பிளா கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்லாம் செம்மையா பண்ணிட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல எஸ்பெஷலி அங்க ஒரு நாய் ஒண்ணு எடுக்க போவாங்க. ஒரு பங்களாக்குள்ள. அந்த சீன்லாம் அந்த பாராசூட்ல போய் இறங்குற சீன் அதெல்லாம் வந்து பிரமாதமா இருந்தது படத்துல. நிறைய இடங்கள்ல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் சிஜி கிராஃபிக்ஸ் ஒர்க், அனிமேஷன் ஒர்க்லாம் பிரமாதமா பண்ணியிருக்காங்க. மெயினா அந்த டீம்ஸ் எல்லாமே நிறைய பேர் லைக் கிரெடிட்ஸ் சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். அந்த மாதிரி ஹாலிவுட்ல எல்லாருக்குமே கிரெடிட்ஸ் குடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்பவுமே அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் டெக்னாலஜில அவங்க எப்பவுமே எப்பயிருந்தோ அவங்க வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதனால இந்த படம் வந்து இன்னும் பெட்டராவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஃபர்ஸ்ட் 3 பார்ட் பார்த்ததோட இந்த பார்ட்ல இன்னும் விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் வந்து ரொம்ப தத்ரூபமா இருக்கு. லைக் இன்னும் கொஞ்சம் ஏன்னா வந்து இயர்ஸ் வந்துட்டே போகுது. ஏன்னா லாஸ்ட் பார்ட் வரும்போது 2017 அதுக்கப்புறம் 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 7 இயர்ஸ்ல விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் டெக்னாலஜிஸ் இன்னமும் வந்து டெவலப் ஆயிடுச்சு நம்ம உலகத்துல நிறைய கண்ட்ரீஸ்ல. அப்படி இருக்கும்போது வந்து ரொம்ப வந்து பிரமாதமா இருக்கு விஎஃப்எக்ஸ். அது வந்து நீங்க நல்ல ஒரு 3D எஃபெக்ட் இருக்க ஒரு பக்கா ஒரு நல்ல தியேட்டர்ல இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு 4K ஸ்க்ரீன் இருக்க தியேட்டர்ல வந்து நீங்க படம் பார்த்தீங்கன்னா 3Dல எஃபெக்ட் எல்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல 3D எஃபெக்ட்மே நல்லா வந்து ப்ளஸ் 2Dலயுமே பார்க்கலாம். பட் ஆனால் ரொம்ப அந்த அளவுக்கு வந்து படம் வந்து ரொம்ப நீட்டா ரிச் அண்ட் விஷுவலா கொடுத்துருக்காரு அவரு. கண்டிப்பா ஆனா இதுக்கு அடுத்த பார்ட் வரும். அடுத்த பார்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஆக்ஷனா தான் இறங்கும்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த அதான் இந்த பார்ட் இந்த டிஸ்பிகபிள் மீ சீரீஸ் வந்து லைக் அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காரு. அடுத்த பார்ட் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆக்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினியான்ஸ்லாம் ஒரு ஆர்மி மாதிரி ட்ரைன் பண்ணுறாங்க. வில்லன்ஸ் வந்து அடுத்தடுத்த வில்லன்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. நமக்கு ஹாலிவுட் படங்களுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம வந்து கதை சொல்ல தேவையில்ல. வில்லன்ஸ் ஒரு கேரக்டராக இறக்கிட்டே இருக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணுறது தான் கேரக்டர்ஸ். பட் ஆனால் பிரமாதமாக இருந்தது. கண்டிப்பாக படம் வந்து ஒரு நீட்டான ஒரு படம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 90s கிட்ஸ் அண்ட் early 2K கிட்ஸ்லாம் போய் தேட்டரில் போய் பார்த்துருப்பீங்க. சின்ன வயசில் அதே மாதிரி வீட்லேயும் பார்த்துருப்பீங்க. சிடி வாங்கி பார்த்துருப்பீங்க. லைக் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு இதெல்லாம் ஒரு மெமரிஸ். லைக் ஆனால் இப்போ மினியான்ஸ் வந்து எல்லாரும் வந்து மினியான்ஸ் பொம்மை வச்சிருக்காங்க. இல்லை மினியான்ஸ் கீச்சன் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 90s கிட்ஸ்க்குமே சரி இந்த early 2K கிட்ஸ்க்குமே சரி அதெல்லாம் ஒரு மெமரிஸ். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல படம். ஏன்னா தியேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்க வருதோ இல்லையோ எல்லாம் ஓரளவு ஒரு அடல்ட்டட் ஒரு கொஞ்சம் மிடில் ஏஜ் ஆடியன்ஸ் தான் வந்து பார்க்குறாங்க. ஒரு லைக் என்னன்னா இதுக்கு வந்து சின்னதா ஒரு மைத் இருக்கு. லைக் என்னன்னா இப்போ கார்ட்டூன் படம்லாம் வந்து இந்த ஏஜ் குரூப் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சில மைத்தெல்லாம் இருக்கு இன்னமும் நம்ம ஊர்ல. பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த படங்கள். அதே பார்ட் ஒரு 7 வருஷம் கழிச்சு பார்ட் 4 வரும்போது போய் ஜாலியாக போய் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு ஒர்த்து இந்த வீக்கெண்டுக்கு. ஏன்னா வேற எந்த படங்களும் இந்த வாட்டி பெருசா தமிழ் படங்கள் மற்ற லாங்குவேஜ் படங்கள் எதுவும் பெருசா வரல இங்க. அதனால இந்த படம் மட்டும் தான் வந்து ப்ளஸ் தமிழ் டப்பிங் அண்ட் ரீஜனல் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. இந்த படத்துல ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு நீட் வாட்ச் இது. இன்னும் நான் எதிர்பார்த்திருந்தா கொஞ்சம் அப்படி ஒரு ஆக்ஷன் ஜெனரா இருக்கும்னு பார்த்தேன். பட் அப்படியே ரொம்ப காமெடியா அந்த சிம்பிளா கொண்டு போயிட்டாங்க ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நீட்டா. பட் ஓரளவுக்கு என்டர்டெய்னா இருந்தது. அதனால ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது போய் எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.